உலகின் முதல் எழுத்தாளர், உலகின் முதல் எழுத்தாளர், இந்த பிராக்கெட்ல பெண் ஆண், முதல் எழுத்தாளர் யார் என்றால் எட்ஹெடுவானா என்ற பெண்தான் உலகின் முதல் எழுத்தாளர். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிமு 23ஆம் ஆண்டில் பிறந்தவர். இப்போ நமக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கேப்புன்னு கேட்டிங்கன்னா 4300 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் எட்ஹெடுவானா. எட்ஹெடுவானா யார் அப்படின்னீங்கன்னா மெசபடோமியா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஈராக்கோடு நெருங்கிய அந்த பகுதியில் இருந்த அரசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மன்னன் ஆட்சியை பிடிக்கின்ற போது அக்காடியா என்ற மொழி பேசக்கூடியவர்களும் சுமேரியா மொழி பேசக்கூடியவர்களும் சேர்ந்து அந்த ஆட்சிக்கு கீழே வராங்க. அப்போ அந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, அக்காடியா மொழி பேசக்கூடியவரும் சுமேரியா மொழி பேசக்கூடியவரும் இணைகின்ற போது இந்த மன்னனுக்கு புரியுது, தனித்தனி மொழி பேசினால் இவர்களை பிரித்தாள முடியாது, ஒரே மொழியாக இருக்க வேண்டும். ஒரே மொழி பிரச்சனை இப்போது வந்ததல்ல, அது வழிநெடுக வந்து கொண்டே இருந்தது. நாம் தற்காத்து நின்றதால் இங்கு பல்வேறு மொழிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறது. அப்ப என்ன பண்றாருன்னா, இத்தனை மொழிகள் இருக்கிறது, எல்லாத்தையும் ஒன்னாக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும்னா எதன் மூலம் கொண்டு வரலாம் என்று சிந்திக்கிறார். எதன் மூலமாக கொண்டு வர முடியும்? எல்லாருடைய வழிபாட்டு கடவுளையும் ஒன்றாக மாற்றிவிட்டால் இந்த மக்களை ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்திய அரசியலை ஒப்பிட்டு கொள்ளலாம். அப்போ ஒரே கடவுளை இவர்கள் தோற்றுவிக்கிறார்கள். ஒரே கடவுள் என்றால் அதில் அக்காடிய மொழி பேசக்கூடிய கடவுள் உருவமும் வேண்டும், சுமேரிய மொழி பேசக்கூடிய கடவுளும் வேண்டும். இதை யார் உருவாக்குவது? கடவுள் உருவாக்கிட்டா போதுமா? அவருக்கு ஒரு இலக்கியம் எழுத வேண்டாமா? அவருக்கு ஒரு இலக்கணம் எழுத வேண்டாமா? அவருக்கு ஒரு பக்தி பாடல் எழுத வேண்டாமா? இதையெல்லாம் யார் செய்வது? என் மகள் எட்ஹெடுவானா செய்வாள். அதன் மூலமாக முதல் கடவுளை, 2 கடவுளை சேர்த்து புதுமையான முதல் கடவுளை படைத்ததும் இங்கே எட்ஹெடுவானா என்ற பெண்ணாக தான் வரலாற்றில் இருந்திருக்கிறார். ஆனா இந்த பெண்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப அந்த நாட்களில் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று தள்ளி நிற்க வைத்து விட்டோம்.